சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு காணொலி வாயிலாக சந்தித்திருக்கின்றேன். நாங்கள் காணொலி செய்யாத இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பலருடைய எதிர்பார்ப்பு தவிடுபடியாக இருக்கிறது. பலருடைய எதிர்பார்ப்பு ஏறக்குறைய அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கான அடைவு மட்டங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களில் இந்த தேர்தல் அரசியல் களங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும், என்ன காரணங்களினால் குறித்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். 2025 ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் கடந்த 6ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. 2024 ஆண்டு ஒரு ஜனாதிபதி தேர்தல், ஒரு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த இரண்டு தேர்தல்களிலும் தேசிய ரீதியாக தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய வாக்குகளை அதிகமாக பெற்று ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருந்தார். 159 உறுப்பினர்களுடன் இதுவரையிலும் இல்லாத அளவு ஒரு தனி கட்சிக்கான அதிக பெரும்பான்மையுடன் ஒரு பாராளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அதே சீரோடு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் நடத்த வேண்டும். இதிலும் அப்படிப்பட்ட ஒரு பெருவாரியான வாக்குகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்பிபி தரப்பினருடைய ஒரு முனைப்பாக இருந்தது. மொத்த சபைகளையும் தங்கள் வசம் கொண்டிருந்தால் தேசிய ரீதியாக ஆட்சி அமைப்பதில் அல்லது தேசிய ரீதியாக அந்த ஆட்சியை கொண்டு செல்வதில் தங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் வராது என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பு. பொதுவாக தேசிய ரீதியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலிலே அல்லது நாடாளுமன்ற பொது தேர்தலிலே மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோடு என்பிபி தரப்பிற்கு வாக்களித்திருந்தார்கள். அதற்கு நான் ஏற்கனவே காணொலிகளில் குறிப்பிட்டது போல என்பிபி தரப்பு விதைத்த நம்பிக்கைகளும் கொடுத்த வாக்குறுதிகளும் அப்படிப்பட்டவையாக இருந்தன. எல்லாவற்றையும் மாற்றி போடுவோம், எல்லாவற்றையும் மாற்றி ஒரு புரட்சிகரமான ஆட்சியை அமைப்பதற்காகத்தான் நாங்கள் வருகின்றோம். இந்த 70-75 ஆண்டு கால அரசியலிலே ஏற்கனவே இருந்த கட்சிகளை துடைத்தறிந்துவிட்டு புதியவர்களாக வரக்கூடிய எங்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள் என்பது போன்ற பிரச்சாரங்களைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த பிரச்சாரங்களை நம்பி, அந்த வாக்குறுதிகளை நம்பி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. எனவே இரண்டிலும் மக்கள் அவர்களை ஆதரித்தார்கள். இந்த இரண்டு தேர்தல்களும் முடிவடைந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறுவதற்கு இடையில் ஒரு 6 மாத காலம் இருந்தது. இந்த 6 மாத கால என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சி போக்கை மக்கள் அவதானித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், பல்வேறுபட்ட வாக்குறுதிகளில் எந்த விதமான பெரிய அளவிலான நடவடிக்கைகள் அல்லது அதை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் எதுவுமே நடைபெறவில்லை. சொல்லில் இருந்த அவர்களுடைய புரட்சி செயலில் வரவில்லை என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த காரணத்தின் அடிப்படையில் மக்கள் இவர்களுடைய அரசியல் போக்கை உன்னிப்பாக அவதானித்ததன் அடிப்படையில் அவர்களுடைய அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய விகிதத்தை குறைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற பொது தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது தேசிய ரீதியாக என்பிபி பெற்றுக்கொண்ட வாக்குகளிலே 18க்கும் அதிகமான வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இந்த 18 வீதத்திற்கும் அதிகமான வீழ்ச்சி ஏன் என்று பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக நாங்கள் இருப்போம் என்றும், ஊழல்வாதிகளை சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எங்கள் கைகளில் இருக்கின்றன, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவற்றை செய்வதற்கு உடனடியாக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பது போல அவர்கள் சொல்லி இருந்தார்கள். அப்படிப்பட்ட எந்த விதமான ஒரு பெரிய கைதுகளும், குறிப்பாக ராஜபக்ச தரப்பை தான் அவர்கள் ஊழல்வாதிகளாக சுட்டி காட்டியிருந்தார்கள். ஒட்டுமொத்த இந்த ராஜபக்ச ரெஜிமெண்டும் ஊழலோடு ஒத்து போனவர்கள் அல்லது ஊழலிலே ஊறி போனவர்கள் என்பது போன்ற பிரச்சாரங்களை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். சரி, அப்படி என்றால் உங்களை நாங்கள் தெரிவு செய்கின்றோம், நீங்கள் அவர்களை கைது செய்யுங்கள் என்கின்ற ஒரு எழுதப்படாத ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த வாக்களிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இன்று வரையிலும் யாரையும் அவர்கள் ஊழல்வாதிகளாக கைது செய்யவில்லை. இது ஒன்று தேசிய ரீதியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
இரண்டாவது, தேசிய ரீதியாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது ஈஸ்டர் அட்டாக், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு தொடர்ச்சியாக நீதி கோரி வருகிறார்கள். நாடளாவிய ரீதியாக மதங்களுக்கு இனங்களுக்கு அப்பாற்பட்டு மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த விவகாரத்திற்கு நீதி வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி இந்த ஈஸ்டர் அட்டாக் நடைபெற்ற திகதிக்கு இடையில் நாங்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகளை சிறையில் அடைப்போம் என்று ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது, கைவிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஒன்றும் அங்கு நடைபெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தினம் அஞ்சலிகளோடு மட்டுமே கடந்து போயிருக்கிறது. எந்த விதமான கைதுகளோ அல்லது சூத்திரதாரிகள் அடையாளம் காணப்பட்டதாகவோ எந்த விதமான செய்திகளும் இல்லை. இது ஒன்று. அடுத்ததாக தேசிய ரீதியாக மிக முக்கியமான ஒரு விவகாரமாக காணப்படுகின்றது 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று என்பிபி தரப்பு ஆட்சிக்கு வந்த பின்னர் நாடளாவிய ரீதியிலே துப்பாக்கி கலாச்சாரம் மலிந்து போய்விட்டது. குறிப்பாக தெற்கில், அதிலும் குறிப்பாக கொழும்பில் துப்பாக்கி கலாச்சாரம், நாளுக்கு ஒருவர் வாரத்திற்கு இருவர் என்று துப்பாக்கியால் தாக்கப்பட்டு அல்லது துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காக்கி உயிரிழந்து வருவது என்பது ஒரு தொடர்கதையாக மாறி இருக்கிறது. இந்த விவகாரம் மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. புரட்சி செய்வோம், ஆட்சி ரீதியாக பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்று வந்த என்பிபி அரசாங்கம் கொழும்பில் தலைநகரில் நடைபெறக்கூடிய இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையாவது கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அல்லது அந்த தாக்குதல்களில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதற்காக கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பது தேசிய அரசாங்கத்தின் மீது ஒரு சலசலப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய முடிவுகள் காணப்படுகின்றன. இவையெல்லாம் தேசிய ரீதியாக அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில விவகாரங்களாக இருக்கின்ற பொழுது தமிழர் தாயக பகுதிகளை எடுத்து பார்ப்பதாக இருந்தால் அது இன்னும் சற்று அதிகமாக இருக்கிறது. காரணம், முறையற்ற விதத்திலான குடியேற்றங்களை அல்லது இனப்பரம்பலை ஊக்குவிக்கும் வகையிலான குடியேற்றங்களை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம் என்பது என்பிபியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரக்கூடிய பௌத்தமயமாக்கலுக்கு எதிரான போராட்டங்களில் தமிழர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பௌத்தமயமாக்கலுக்கு எதிரான நிலைப்பாட்டை என்பிபி அரசாங்கம் எடுக்கும் என தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வெகுவாக நம்பினார்கள். குறிப்பாக இந்த தையீட்டி விவகாரம் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தையீட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காணி உரிமையாளர்களுக்கு சரியான ஒரு நீதி இவர்களின் மூலம் கிடைக்கும் என பொதுவாக மக்கள் நம்பியிருந்தார்கள். அவர்கள் பிரச்சார காலங்களில் பேசுகின்ற பொழுது அல்லது தேர்தலுக்கு பிறகு கூட பேசுகின்ற பொழுது இது கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சட்டவிரோத விகாரை, நாங்கள் வந்தால் இதற்கு தீர்வு தருவோம் என்பது போல சொல்லியிருந்தார்கள். இந்த கடந்த ஆட்சி காலத்திலே இந்த விகாரை கட்டப்பட்டது என்பது இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் இருந்திருந்தால் இந்த விகாரையை கட்டியிருக்க மாட்டோம் என்பது போன்ற ஒரு பொருள்படுவதான ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே மக்கள் அவர்களை நம்பினார்கள், வாக்களித்தார்கள், அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள். நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற்ற பிறகு இன்று வரையான காலப்பகுதியில் இந்த தையட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானம் காரணமாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை வடக்கு கிழக்கினுடைய என்பிபி பிரதிநிதிகள் சென்று சந்திக்கவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது. மக்கள் மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது, குறிப்பாக அந்த காணி உரிமையாளர்கள் பேசுகின்ற பொழுது சொல்கிறார்கள், தேர்தலுக்கு முதல் வந்து எங்களை சந்தித்தீர்கள், எங்களை தெரிவு செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கான நீதியை பெற்றுத் தருகிறோம் என்பது போல சொல்லியிருக்கோம். நீதியை பெற்றுத் தருகிறீர்கள் இல்லை என்பதற்கு அப்பால் எங்களை ஏன் நீங்கள் வந்து சந்திக்கவில்லை இவ்வளவு காலம் என்கின்ற கேள்வி வெகுவான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. இவற்றை தாண்டி அரசியல் கைதிகளினுடைய விடுதலை அல்லது பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கம், இந்த விவகாரங்கள் தொடர்பாக என்பிபி அரசாங்கத்தின் ஊடாக ஒரு மாற்றம் வரும் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள். அந்த மாற்றம் அளிக்காமல் போனதனுடைய விளைவு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்து இருக்கிறது.
வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே மிக முக்கியமாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் கடந்த ஆட்சி காலங்களில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய அரசோடு சேர்ந்து தேசிய அரசாங்கங்களோடு சேர்ந்து அல்லது தமிழ் தேசிய பரப்பிற்குள் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள், தமிழர்களினுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்றவர்கள் அவர்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்கின்ற ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் இருந்தது. அதை அவர்கள் நேரடியாகவே தங்களுடைய பிரதிநிதிகளிடம் சொல்லி இருந்தார்கள். அந்த அதிருப்தியினுடைய விளைச்சலைத்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்பிபி அரசாங்கம் அறுவடை செய்திருந்தது. ஆனால் ஒரு மாற்றீடாக தங்களுடைய பிரதிநிதிகளாக தேசிய அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு சிலரை நாங்கள் தெரிவு செய்திருந்தாலும் கூட இவர்கள் முன்பிருந்தவர்களை விட எந்த வகையிலும் எங்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய அபிலாஷைகளை கணக்கெடுக்கிறார்கள் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டில் மீண்டும் மக்கள் தமிழ் தேசிய பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு மாற்றமாக காணப்படுகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் இந்த இருக்கக்கூடிய 17 சபைகளில் பெரும்பாலான சபைகளை தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த 17 சபைகளுக்கான ஆசனங்களில் அதிகமாக தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றிருக்கின்றன. அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், அல்லது இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், அல்லது தமிழ் மக்கள் கூட்டணி மான் சின்னத்தில் போட்டியிட்ட மணிவண்ணன் தரப்பாக இருக்கட்டும், இப்படி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தேசிய மக்கள் சக்தி ஆசனங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஒப்பீட்டளவில் மிக குறைவாக இருக்கிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மிகவும் மாறுபட்ட ஒரு விளைவை அல்லது பதிலை மக்கள் வழங்கி இருக்கிறார்கள். எனவே தேசிய ரீதியாக 18% வாக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்த 6 மாத காலப்பகுதியில் என்பது ஒரு தேசிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி. இதற்கான காரணங்கள் தொடர்பாக இந்த காணொலியில் நான் பேசி இருக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக என்ன காரணங்களினால் இந்த வாக்கு வீழ்ச்சியை என்பிபி சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லது நான் பேசியதற்கு முரணாக என்பிபி நடந்து கொள்வது சரிதான் என்கின்ற வாதத்தை கூட நீங்கள் முன்வைக்கலாம். அது ஒரு மிக முக்கியமான உங்களுடைய கருத்தாக நான் எடுத்துக்கொள்வேன். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நான் சுகீந்தன். வணக்கம்.